finance management of an organization. Okay, so any decisions whatever is taken by a business firm, be it in any line, production or marketing or finance and personal matters from the subject matter of economics form the subject matter of economics. Finance it's basically converting my accumulated funds to a very productive resource. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் business finance deals with raising, administering, dispersing the funds by privately owned business units operating in non-financial fields of industry. ஃபினான்ஸ்ன்றது வந்து கார்ப்பரேட் ஃபினான்ஸ்ன்றது சிவா கார்ப்பரேட் ஃபினான்ஸ்ன்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்டா வருதா சிவா பிகாம்ல? சாரி இல்ல கார்ப்பரேட்டா? ஓகே ஓகே ஓகே. ஸோ கார்ப்பரேட் ஃபினான்ஸ்ன்றது எதுன்னா நம்ம இந்த பட்ஜெட்டிங், கேஷ் மேனேஜ்மெண்ட், ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் இது எல்லாமே வந்து கார்ப்பரேட் ஃபினான்ஸ்ல வரும். ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ன்றது பேசிக்லி இட்ஸ் அ மேனேஜரல் ஆக்டிவிட்டி விச் இஸ் கன்சர்ன் வித் த பிளானிங் அண்ட் கண்ட்ரோலிங் ஆஃப் தி ஃபர்ம்ஸ் ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ். இதுல லைக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து டார்கெட்ஸ் டூ திங்ஸ். ஒன்னு ப்ரொக்யூர்மெண்ட் ஃபண்ட்ஸ், இன்னொன்னு எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, நான் ஃபண்டை எப்படி கலெக்ட் பண்ண போறேன்? ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ண போறேனா, இல்ல டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ண போறேனா, இல்ல ரிடெம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போறேனா, எந்த மோட்ல ஃபண்டை கம்பெனிக்குள்ள எடுத்துட்டு வர போறேன் அப்படின்றது ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபண்ட். யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ன்றது இந்த ஃபண்டை நான் ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்பான்ஷனுக்காக போட போறேனா, இல்ல கரண்டா இருக்கிற டெட்டுக்காக கிளியரன்ஸ்க்காக பண்றேனா, இல்ல நான் வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல இருந்து வாங்குற பைசாவை ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ண போறேனா, இல்ல வெதர் ஐ எம் கம்ப்ளீட்லி இன் லிக்விடிட்டி கிரன்ச், வெதர் ஐ எம் கோயிங் டு மீட் அப் தட் லிக்விடிட்டி கிரன்ச்காக ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸ்க்காக நான் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ண போறேனான்றது ரெண்டாவது விஷயம். ஸோ டூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ன்றது என்னன்னா, ஒன்னு வந்து இட்ஸ் யுவர் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதர் இஸ் யுவர் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரெண்டு அப்ஜெக்டிவ் தான் எப்பவுமே. ஒன்று நான் வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன், இன்னொன்று வந்து வெல்த் மேக்ஸிமைசேஷன். ஓகேவா? ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, எனி எனி பிஸ்னஸ்க்கு வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து ப்ராஃபிட் தான் இல்லையா? ஸோ நான் ரெவென்யூஸை மேக்ஸிமைஸ் பண்ணணும், காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணி மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்றது ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். சிவா, இஃப் யூ ரிமெம்பர் ஓவர்ல நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் பார்த்தோம் தெரியுமா சிவா? லாஸ்ட் இயர் நான் இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு எடுக்கும்போது, ஸோ இட் வாஸ் மோர் லைக் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமாக இருக்கட்டும், லைக் அசைன்மெண்ட் ப்ராப்ளமாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமாக இருக்கட்டும். மித்ரா, யூ ரிமெம்பர் இன் 12th யூ ஹேவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அசைன்மெண்ட், லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். இது எக்கனாமிக்ஸ்ல இருந்ததா? பிசினஸ் மேக்ஸ்ல இருந்ததுல்ல. ஸோ அதெல்லாம் என்ன டார்கெட் பண்றாங்கன்னா, டூ திங்ஸ், மினிமைசேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட். கரெக்டா? அது வந்து ஓவர்ல நம்ம படிக்கிறது. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட மெயினான கிரக்ஸே என்னன்னா ப்ராஃபிட் 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 ப்ராஃபிட். அது அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா வெல்த் மேக்ஸிமைசேஷன். சி, ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன்ன்றது ஒரு மெயினான அப்ஜெக்டிவ் தான். ஆனா எண்ட் ஆஃப் த டே வாட் ஷேர் ஹோல்டர்ஸ் பேசிக்லி தே நீட் கிரியேட்டிங் வெல்த் ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ். எப்படி? by increasing the value for their investment is the key goal of financial management today. Financial management வந்து என்ன அர்த்தம்னா, என்னோட ஃபர்மோட மார்க்கெட் வேல்யூவை என்னால் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ண முடியும், how much do I bring my goodwill, how can I increase my brand value அப்படின்றது தான் depends on wealth maximization. ஓகேவா? I will give you some examples. ரிலே டெஸ்லா இருக்காங்க. ஓகே, டெஸ்லா கம்பெனி தெரியும்ல ரெண்டு பேருக்கும், எலன் மாஸ்க் ஓடுது டெஸ்லா கம்பெனி. மித்ரா, உங்களுக்கு தெரியுமா டெஸ்லா? டெஸ்லா வந்து பெரிய பிக் ஷாட். அதாவது டிஃபரெண்ட். அந்த டெஸ்லா they do lot of they are basically into manufacturing setup. டெஸ்லா they do, அவரோட தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்டா. எப்படின்னா எலக்ட்ரிக் கார்ஸ், சோலார் எனர்ஜில எப்படி பண்ணணும், கோ கிரீன், அந்த கான்செப்ட்ஸ்ல வச்சு நிறைய இனோவேஷன்ஸ், நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில he is doing lot of wonders. see though இப்ப ரீசெண்டா இன்னைக்கு கூட டெஸ்லா அது வந்து ஒன்னு ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஆக்சுவலா. I will show you what happened today.
லான்ச் பண்ணியிருந்தாங்க சிவா. கரெக்ட். இன்னைக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு சிவா டெஸ்லாக்கு. ஐ வில் ஷோ யூ. ஆக்சுவலா டெஸ்லா வந்து எப்படி தெரியுமா, மோர் ஆஃப் நியூ நியூ வேஸ் ஆஃப் திங்கிங். இப்போ வந்து ஒரு நார்மலான ஒரு ஒரு மேனுஃபேக்சர் மாதிரிலாம் திங்க் பண்ண மாட்டாரு. அவரோட திங்கிங்கே எப்படி இருக்கும்னா, என்விரான்மெண்ட் நேச்சரை பாதுகாத்துண்டு எப்படி நம்ம ஒரு ஆட்டோமேஷன் பண்ணணும். ஒரே ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் சிவா, ஒரே நிமிஷம். சாரி சிவா, சாரி மித்ரா. நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா டெஸ்லா பத்தி படிங்க, ஓகே? எஸ்பெஷலி மித்ரா, கண்டிப்பா டெஸ்லா பத்தி யூ ஷுட் நோ கண்ணா. அவங்களோட வந்து அவங்க அவங்க தான் எலக்ட்ரிக் கார்ஸ்னு ஒரு விஷயத்தையே எடுத்துன்னு வந்தது, ஓகே? அதே மாதிரி சோலார் எனர்ஜில வந்து லைக் நிறைய விஷயங்கள் பண்ண முடியுன்ற தாட் ப்ராசஸே ஒரு 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 விசிபிலிட்டி கொடுத்ததே வந்து அவங்க தான். அது மட்டும் இல்லாம கிளீன் எனர்ஜி, ஓகேவா? அதே மாதிரி எப்படி வந்து அவளோட எலன் மாஸ்கோட தாட் ப்ராசஸ் எப்படின்னா, எப்படி எங்கர் ஜெனரேஷனை வந்து நேச்சரோட அலைன் பண்ணி இனோவேஷன்ஸ் எப்படி பண்றதுக்கு ட்ரைவ் பண்ணணும் அப்படின்றது அவர் ஒன் ஆஃப் த அவரோட விஷன். அது லாங் டேர்ம் விஷன், ஓகேமா? இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றேன். டெஸ்லா இஸ் பேசிக்கலி அமெரிக்கன் மல்டிநேஷனல் ஆட்டோமேட்டிவ் கிளீன் எனர்ஜி கம்பெனி headquartered in Texas. It designs, manufactures and sells battery and electric vehicles, stationary battery energy storage devices from home to grid scale, solar panels, solar shingles and related products and services. அவரை பத்தியான புக்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு, கண்டிப்பா படிக்கிறோம். நீங்க படிங்க, பெரிய பெரிய எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு, ஓகே? ஒரு யூனிக் பர்சன் மாதிரி நான் சொல்லுவேன். இன்னைக்கு நடந்ததை நான் சொல்லிடுறேன். இது ஒரு இஷ்யூ ஆச்சு ரீசெண்டா. 240,000 கார்ஸ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸை வந்து அவங்க திருப்பி இது பண்ணியிருக்காங்க. தேவ் நோ, தட் வாஸ் ஆல் ரிட்டர்ன் டு டெஸ்லா பிகாஸ் ஆஃப் சம் கம்ப்யூட்டர் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ்ல ஏதோ ஃபெயிலியர் ஆயிருக்கு. இது வந்து ஒரு மேஜர் லாஸ். இன்னைக்கு ஒரு நியூஸ், ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு ஒரு நியூஸ் நடந்தது, நான் அதை படிச்சேன். நியூஸ் அனுப்பிச்சு விடுறேன். இட் வாஸ் ஆக்சுவலி ஆன் அ ஃபெயிலியர் ஃபார் தம் இன் ஒரு எலக்ட்ரிக் கார்ல வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் பார்ட் அவங்க மேனுஃபேக்சர் பண்ண பார்ட்ல ஏதோ ஃபெயிலியர்ஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலா. அதனால எவ்வளோ தே ஹவ் ரெக்கார்டட் சம் லாசஸ் இன்னியோடது டெஸ்லா. பட் டெஸ்லா ஓவரால வந்து ரொம்ப நல்ல கம்பெனி. இப்போ நீங்க டெஸ்லான்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க சிவா, ம், அண்ட் பிர்லா சொன்னீங்கன்னா எது வெல்த் கிரியேஷனா இருக்கும், எது ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ம். உங்களுக்கு புரியுறதா? இதுதான் இது எனக்கு. நான் எப்படி அலைன் பண்ண ட்ரை பண்றேன்னா, டெஸ்லா வந்து 2003ல ஸ்டார்ட் பண்ணினான், ஓகே? இப்போ என்ன 2025.
அவனோட ட்ராக்லாம் என்ன கொஞ்சம் டவுன்ஸ்லாம் இருக்கு. ஆனா அவனோட ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஓவராலா ட்ரெண்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், டெஸ்லா அது வந்து மேல போயிட்டே இருக்கும். ஏன்னா அவனோட யூனிக் தாட் ப்ராசஸ் ஆஃப் ஆட்டோமேஷன். ஓகேவா மித்ரா? டெஸ்லா நீங்க படிங்க என்ன மித்ரா, எப்ப டைம் கிடைக்குமோ. ஆ, ரொம்ப டிஃப்ரெண்டான திங்கிங் அவரோடது. இந்தியன் கம்பெனிஸோடது பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இருக்கு, அதானியோடது இருக்கு, டாட்டாவோடது இருக்கு, பிர்லா, ம், இந்துஸ்தான் யூனிலிவரு, இந்த கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா? இந்த கம்பெனிஸ்லாம் இந்தியன் கம்பெனிஸ் தான். ரிலையன்ஸ் வந்து வேர்ல்டு இதுல வந்து 10வது இடத்துல இருந்தாரு. அதானி வந்து 22வது இடத்துல இருந்தாரு. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே, ஃபார்ச்சூன் 100 கம்பெனிஸ்லலாம் இவங்க ரேங்கிங்லலாம் இருக்காங்க. ஆனா லைக் ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகுறதுல அதுல வந்து டெஸ்லா வந்து பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ ரிலையன்ஸ் இப்போ கிடையாது, வேர்ல்டு 10th ரேங்க்லலாம் ரிலையன்ஸ் இல்லை இப்போ. ஸோ வென் ஜியோ பிளாட்ஃபார்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க வந்து இந்த வேர்ல்டு 10th அந்த மாதிரி இருந்தாங்க. அதானியும் இப்போ லாஸ்ட் 1.5 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து தட் வாஸ் ஆல் டெம்பரரி அதானிலாம். பட் ஒரு கன்சிஸ்டன்சியா ஒரு ஒரு ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறதுலாம் இருக்கு இல்லையா? அதுல வந்து யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க? ம், டெஸ்லா. டெஸ்லா என்னதான் டிப்பு போனாலுமே அவர் அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டே வருவார், எலன் மாஸ்க். இவங்கெல்லாம் வந்து யாருன்னு நான் சொல்றேன். இதுல அமேசான் இருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம். அமேசானு, லாரி எலிசன் வந்து நேத்திக்கு தான் பார்த்தேன். ஒரே நிமிஷம். ஆக்சுவலா டெஸ்லா ரீசெண்டா ஒரு போனாங்க. அவங்க இது பண்ண முடியல. லாரி லாரன்ஸ் வந்து லாரி எலிசன்றது அந்த ஷார்ட் நேம். அவர் வந்து ஆரக்கோட எக்ஸிக்யூட்டிவா இருந்தாரு. பட் இப்போ எக்ஸிக்யூட்டிவா இருந்தாரு. ஆமா, ஆரக்குளோட எக்ஸிக்யூட்டிவா இருந்தாரு. பட் இப்ப இல்ல அவர் ஆக்சுவலா. ஓகேவா? 3வது பிளேஸ் வந்து ஆரக்கிள். அப்புறம் வந்து மார்க் வந்து ஞாபகம் இருக்கு, வர மாட்டேங்குது. ஃபேஸ்புக் கரெக்ட். சூப்பர். அப்புறம் ஒரு நிமிஷம். ஸோ இதுல என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த வெல்த் மேனேஜ்மெண்ட்லாம் இவங்கெல்லாம் only when you are able to consistently maintain your no, wealth, at the same time you are trying to grow better அப்படின்னா, there you the person is concentrating on wealth management ன்னு அர்த்தம். பட் ஜஸ்ட் ஒரு ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் மட்டும்தான் ஒரு கம்பெனி பார்க்கறது அப்படின்னா அது நம்ம இந்தியன் கம்பெனி. சி ரிலையன்ஸ் எனக்கு தெரியல, ரொம்ப ஃப்ளக்சுவேட்டிங்காக இருக்கு. அதானி நிறைய இஷ்யூஸ் நடுவில். பட் தென் ஜென்யூனான பர்சன் தான், பட் லாட் ஆஃப் இஷ்யூஸ். டாடா ஐ குட் சே லைக் நோ, ஒரு மாதிரி ஒரு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லலாம் டாட்டாவை. லைக் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹாவ் பிர்லா, நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து ரெண்டு டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒன்று ப்ராஃபிட் மேனேஜ்மெண்ட்டு, இன்னொன்று வந்து ஃபினான்ஷியல் சாரி ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன், இன்னொன்று வெல்த் மேக்ஸிமைசேஷன். ஒரே ஒரு நிமிஷம். இந்த ஃபோர்ப்ஸ்ன்ற பத்திரிகை தான் டிக்ளேர் பண்றாங்க இந்த ரிச்சஸ்ட் பீப்புள்லாம் யாரு அப்படின்ட்டு. நிமிஷம். இது நடுவுல இருக்காங்கல்ல மித்ரா, இவர்தான் எலன் மஸ்க். நடுவுல எலன் மாஸ்க், டெஸ்லா, ஜெஃப் பெசோஸ் அமேசான், இவர் ஆரக்கிள். பட் ஆனா இவர் வந்து ரிலீவ் ஆயிட்டார் ஆக்சுவலா. மார்க் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப். பெர்னால்டு, பெர்னால்டு, லாரி பேஜ், வாரன் வாரன் பஃபட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாரன் பஃபட் எதுல கேள்விப்பட்டிருக்கீங்க சிவா? ஆ
சூப்பர். வெரி குட். வாரன் பஃபெட் எப்படின்னா, அவர் சொல்ற 2 பிரின்சிபல்ஸ் என்னன்னா, அவர் வந்து ட்ரேடிங் பண்ணுன்னு சொல்வாரு. ட்ரேடிங் பண்ணணும்னா பேஷன்ஸ் இருக்கணும்னு சொல்வாரு. அண்ட் நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவா யோசிக்கணும் அப்படின்னு சொல்வாரு. இன்னொன்னு நெறைய லைக் பேஷன்ஸ் மட்டும் இன்னொன்னு நாலேஜ் அண்ட் பேஷன்ஸ். நம்ம கிட்ட வந்து ஒரு ₹10 இருக்குன்னா, அதுல வந்து ₹8 நீ ட்ரேடிங் பண்ணி வெல்த் மேக்ஸிமைஸ் பண்ணு. ₹2 வந்து உன் செலவுக்கு வச்சுக்கோ. அப்ப அந்த ₹8 நீங்க வெல்த் மேக்ஸிமைசேஷன் பண்ணுவீங்க இல்லையா? அந்த வெல்த் மேக்ஸிமைசேஷன் பண்ணும்போது அதுல அப்படியே 80%. See அந்த ₹8 வந்து கெட்ஸ் கன்வெர்ட்டட் டு ₹20 வச்சுக்கோங்களேன். ₹20ல 80% எவ்வளோ? ₹16. அத திருப்பி நான் வந்து ஐ ஹேவ் டு புட் இட் இன் த மார்க்கெட். அந்த ₹4 சேர்த்து வச்சுக்கோ. அதுல அந்த ₹16க்கு எனக்கு ₹40 கிடைக்கிறதா? அதுல 80% எவ்வளோ? ₹40ல 80% எவ்வளோ? ₹32 திருப்பி போடணும் மார்க்கெட்ல. 20% ₹8 ரிட்டர்ன் பண்ணிக்கோ. அவர் கான்செப்டே எப்படின்னா 80-20 பிரின்சிபல். வாரன் பஃபட் பத்தி கண்டிப்பா படிங்க. மஸ்ட் 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 வாரன் பஃபட், டெஸ்லா, அப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட். எனக்கு ஸ்டீவ் பால்மர் கூட நல்லா இருக்கும் ஆக்சுவலா. பட் இவங்கெல்லாம் வந்து நம்பது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆளுங்க. வாரன் பஃபட், லைக் எலன் மாஸ்கோட லைக் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அவர் ஆக்சுவலா இது பண்ணி எடுத்துட்டு வந்தாரு. அதுலயே வந்து அவர் வந்து நிறைய லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லாம் எழுதியிருக்காரு அவர் அவரோட ஆர்டிக்கல்ல. ஸோ நல்லா இருக்கும் அது பாருங்க. லாரி எலிசன் ஓகே, ஆரக்கிள் ஓகே. மார்க்கோடதுக்கு இது எதுக்குண்ணா புரியல. ஆமா, லாரி பேஜ் ஆல்பபெட் வந்து இது சிவா. ஆம், அது நல்ல ஃபேமஸான கம்பெனி. இருங்க. அவங்க வந்து இது மோர் அவங்க வந்து ஐடி கம்பெனி சிவா. இவங்க இந்த ஆல்பபெட் இன்கார்பரேஷன் வந்து 2015ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் கட 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 கடன்னு க்ரோ ஆயிட்டாங்க சூப்பரா. ஆனா இட்ஸ் an ஐடி கம்பெனி. யூடியூபோட யூடியூப் இவங்க ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க. யூடியூப், டபுள் கிளிக், நெஸ்ட், ஃபிட்பிட். ஃபிட்பிட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபிட்பிட்ஸ் அந்த இதெல்லாம் சிவா. கணேஷ்மா ஃபிட்பிட்ஸ் என்னது கணேஷ்மா அது? ஆ ஸ்மார்ட் வாட்ச் அது. அதுல ஆ அதெல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் யூடியூப் வந்து வெளில ஆல்பபெட்லேருந்து அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. இத செல் பண்ணிட்டாங்க அவங்க. ஓகேவா? ஆனா பெரிய ஒரு ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல வந்து ஆல்பபெட் இன்கார்பரேஷன்ஸ் வந்து ரொம்ப பேர் போன கம்பெனி. இங்க 40% இந்தியன்ஸ் ஒர்க் பண்றாங்க. 40% இந்தியன்ஸ் ஒர்க் பண்றாங்க. இந்த கம்பெனி லாரி பேஜ் வந்து ஆம், ரொம்ப ஃபேமஸ் சிவா. பட் லாரி பேஜோடது எப்படின்னா பயங்கர அக்ரெசிவான பர்சன். ஒரு மர்ஜர் முடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 6 மாசத்துல இன்னொரு மர்ஜர் வருவார் எடுத்துப்பாரு. ரொம்ப கீழ்மட்டமா இருக்கும் இல்ல கம்பெனி. அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி எடுத்து சூப்பரா எடுத்துட்டு வருவாரு. வெரி 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 ஸ்ட்ராங் லீடர்ஸ் ஆல்பபெட் இன்கார்பரேஷன்ல இருக்கு. ஓகே, நம்மளுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட், அமேசான், யூடியூப், கூகுள், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் தெரியும் இல்லையா? பட் ஆல்பபெட்ன்றது இன்க்ளூட்ஸ் லாட் ஆஃப் காங்க்ளோமரேட்ஸ். காங்க்ளோமரேட்ஸ்னா என்ன அர்த்தம்னா லாட் ஆஃப் கம்பெனிஸ் உள்ள இருக்கு. அது அது என்ன சொல்லுவாங்க? நிறைய சப்சிடரிஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுல வந்து ஒன் ஆஃப் த மேஜரா இருந்தது வந்து யூடியூப், டபுள் கிளிக், ஃபிட்பிட் நல்ல ஹிட், லுக்கரும் நல்ல ஹிட், நெக்ஸ்ட் ஓகேவா இருந்தது. மாண்டியன் தெரியல. இப்ப இன்னும் அவங்க இதுல தான் இருக்காங்களான்னு தெரியல. டைப்ல தான்.
இவங்களோட பர்வியூல தான் இருக்காங்களான்னு தெரியல. பட் இவங்களோட பாயிண்டே என்னன்னா, நல்லா சுமாரா இருக்கிற கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி நல்லா பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. இங்க வந்து அட்ரிஷன் ரொம்ப கம்மியா இருக்கும் சிவா. ஆல்பபெட்டிங் இல்ல அட்ரிஷனா புரியுதுல. ம், ஆள் வேலை தூக்குறது வந்து ரொம்ப கம்மி. எம்ப்ளாயீஸ் மொரேல் வந்து பயங்கரமா மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி எல்லாம் நீங்க கண்டிப்பா இது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இப்ப நான் இப்ப டாபிக் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இதுக்கான நிறைய விஷயங்கள்ல வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல பார்ப்போம். ஃபைனல்லையும் நீங்க பாப்பீங்க. ஓகேவா? தியரி கொஸ்டின்ல எல்லாம் பாப்பீங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு மேண்டேட்டரியா இது தெரியணும். அதனால கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரியா? மேண்டேட்டரியா இது ஷுவரா கோத்ரூ பண்ணிக்கோங்க. மித்ரா நிறைய படிங்க, மேகசின்ஸ் படிங்க ரெண்டு பேரும். ஸோ ஸோ யுவர் நாலேஜ் ஆன் வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து வில் கண்டிப்பா வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும். இங்க வந்து ஜென்ரலான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஃபேமோடது வந்து ஃபேம்ல ஷேர் கேபிட்டல்ல நம்ம என்ன பார்ப்போம்? ஈக்விட்டி ஷேர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருக்கும். அப்புறம் டிபென்ச்சர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ ஒரு ஃபேமோட மார்க்கெட் வேல்யூன்றது என்னன்னா, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் பிளஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெட். எப்ப மார்க்கெட் வேல்யூ அண்ட் புக் வேல்யூ அண்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெட்ஸ் ஆர் சேமா இருக்கும்போது, வேல்யூ ஆர் வெல்த் மேக்ஸிமைசேஷன் எசென்ஷியலி ரிஃப்ளெக்ட்ஸ் த மேக்ஸிமைசேஷன் ஆஃப் மார்க்கெட் வேல்யூ பர் ஈக்விட்டி ஷேர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்கோப் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து 3 டிசிஷன்ஸ் இருக்கு. ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ், ஃபினான்சிங் டிசிஷன்ஸ், டிவிடெண்ட் டிசிஷன்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ்னா நான் வந்து எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன். ஸோ இதுக்கான பேசிக் இஷ்யூஸ் வந்து இன்வால்வ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் என்னன்னா, என்னெல்லாம் அவென்யூஸ் இருக்கு எனக்கு இன்வெஸ்ட் பண்ண, அந்த அவென்யூஸ்ல நான் பெஸ்டா ஏதோ அப் பண்ண போறேன், அது ஒண்ணு. இன்னொன்னு, ஓகே நான் இது பெஸ்டா இது எடுத்து பண்ணியிருக்கேன்ல, அதை நான் எப்படி பியூட்டிஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்றது இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ். ஃபினான்சிங் டிசிஷன்றது வந்து எப்படி நான் ஒரு ஈக்விட்டி காம்போசிஷனையும் டெட் காம்போசிஷனையும் வேர் மை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வில் பி மினிமம் அண்ட் ரிட்டர்ன் வில் பி மேக்ஸிமம், அந்த ஒரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷனை நான் எப்படி எடுத்துட்டு வருது, எப்படி நான் என்னோட ஃபினான்சிங் பேட்டர்ன் ஆஃப் த ஃபர்மை வந்து எடுத்துட்டு வருது. இப்போ வந்து ஃபினான்ஸை வந்து நான் எடுத்துட்டு வருது அப்படின்னா, இன்டர்னலாவே நான் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வச்சு பைசாவை சேகரிக்கலாமா, இல்ல டிபென்ச்சர்ஸ் பண்ணி இல்ல பேங்க்ல இருந்து லோன் போட்டு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் மூலமா எடுக்கலாமா அப்படின்ற அனலைஸ் பண்றதா ஃபினான்சிங் டிசிஷன்ஸ். பேங்க்ஸ்ல கடன் வாங்கணுமா இல்ல டிபென்ச்சர்ஸ் கிட்ட கடன் வாங்கலாமா, இல்ல ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அதன் மூலமா ஃபண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணலாமா கம்பெனிக்கு, அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? தட் ஆல் கோஸ் இன் ஃபினான்சிங் டிசிஷன்ஸ். டிவிடெண்ட்னா என்ன அர்த்தம் சிவா? வெரி குட் சிவா. அதான் டிவிடெண்ட் கரெக்டா? ஸோ அந்த டிவிடெண்ட்ல எப்படி நம்ம பண்றது? நிஜமாலே இந்த வாட்டி டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுமா, இல்ல அடுத்த வருஷம் பண்ணிக்கலாமா, இல்ல எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வருஷம் எனக்கு நல்ல செம்மையா ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கு, நான் ஏன் இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க கூடாது, எதுக்கு நான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கணும், ஐ மீன் த நீட் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ். இன்னொன்னு வந்து the firm should strike a balance between shareholders equity expectation and reinvestment opportunities. இது ரெண்டும் தான் வந்து டிவிடெண்ட் டிசிஷன் வருது. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்கோப் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ன்றது 3 லெக் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ், ஃபினான்சிங் டிசிஷன்ஸ் அண்ட் டிவிடெண்ட் டிசிஷன்ஸ். இது எம்சிக்யூல கேட்பாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல 3: இன்வெஸ்ட்மெண்ட், ஃபினான்சிங், டிவிடெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங், ஒர்க்கிங் கேபிட்டல். ஃபினான்சிங்ல காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அண்ட் லிவரேஜ். டிவிடெண்ட்ல டிவிடெண்ட் பாலிசிஸ், ரீட்டைன் earnings. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா ரெண்டு பேரும்? இது ரெண்டுத்தையும் உங்க நோட்ல வந்து கண்டிப்பா வரைஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது வரைஞ்சுக்கோங்க. இது வரைஞ்சிக்கிறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, ஃபியூச்சர்ல வேலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் கூட இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும்.
இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா. ஓகே. நான் இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிக்கிறேன். ஓகே. நாளைக்கு வந்து சிவா காலேஜ் இருக்கா சிவா? ஓ, அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லா லீவ். ஓகே. நான் நாளைக்கு 2 டைமிங் போடுறேன் சிவா. ம், அந்த எந்த டைமிங் நீங்களும் மித்ராவும் பார்த்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. அதான் குரூப்ல போடுறேன் சிவா. ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்றேன் சிவா. உங்களையும் அதில் இன்க்ளூட் பண்ணிடுறேன். நீங்க எல்லாரும் பார்த்துட்டு அந்த டைம் இந்த 2 டைமிங்ல எந்த டைமிங் பெஸ்ட்னு பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகேவா மித்ரா? நாளைக்கு வந்து சார் கிளாஸ் வந்து 3 to 4 அந்த பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு. நான் அந்த டைமிங் போடுறேன். நீங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஐ வில் சிட் ஃபார் ஓவர் கார்ப்பரேட் அக்கவுண்டிங். இந்த வாரம் என்ன கிளாஸஸ்லாம் மிஸ் ஆச்சு? கார்ப்பரேட் அக்கவுண்டிங் ஒரு கிளாஸ். மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். சரி, ஓகே. நான் அது எப்படின்னு பார்த்துட்டு அலைன் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் உங்களுக்கு டைமிங்ஸ் அனுப்பிச்சிடுறேன். நீங்க எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேவா? பட் பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் கிளாஸ் வந்து 3 to 4 அது ஷுவர். ஓகே. ஓகே, so மச். தேங்க்ஸ் சிவா. தேங்க்ஸ் மித்ரா. ஏன் வீடியோ வந்து அனுப்பிச்சிட்டேன். ஆனா உங்க இமெயிலுக்கு வந்திருக்காது. பப்ளிக்ல போட்டிருக்கேன். நான் இப்ப வந்து இமெயிலுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகேவா? ஓகே. தேங்க்ஸ் மித்ரா. தேங்க்ஸ் சிவா. நேத்தோட கிளாஸ் போட்டுட்டேன் சிவா நானு. அதான் உங்களுக்கு வந்து இமெயில்ல வந்திருக்காது அது. ஏன்னா பப்ளிக்கா போட்டேன். நான் உங்க இமெயில் ஐடிஸ் அலைன் பண்ண முடியல. ஹேங் ஆயிடுச்சு எனக்கு. அந்த யூடியூப் போகும்போது 2 3 வாட்டி. சரி, அட்லீஸ்ட் பப்ளிக்ல போட்டா நீங்க பாத்துரலாம். ஆ நேத்திக்கு வந்து நான் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் தான் எடுத்தேன். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எடுத்தேன். டைரக்ட் மெத்தடோட ஃபார்மேட் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்டைரக்ட் மெத்தடோட ஃபார்மேட் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன். சம்ஸ் போல சிவா நான். ஓகே. ஓகே கண்ணா. தேங்க்யூ. தேங்க்ஸ் மித்ரா. பை பை. தேங்க்யூ. பை.